மற்றொரு அண்மை செய்தி. மயிலாடுதுறை மதுவிலக்கு அமல் பிரிவு துணை டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வீடியோ வெளியிட்ட கிண்டி காவலர் செல்வம் தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுந்தரேசனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார் காவலர். 2009 முதல் 2012 வரை சாஸ்திரி நகரில் காவல் ஆய்வாளராக இருந்தபோது சுந்தரேசனுக்கு ஓட்டுநராக பணியாற்றினேன் என காவலர் செல்வம் தெரிவித்திருக்கிறார். ஆய்வாளர் சுந்தரேசன் நேர்மையானவர், உண்மையானவர் என கிண்டி காவலர் செல்வம் வீடியோவில் பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை மதுவிலக்கு அமல் பிரிவு துணை டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வீடியோ வெளியிட்டு தற்போது கிண்டி காவலர் செல்வம் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால யாருக்கும் ஒரு வளைஞ்சு கொடுக்க மாட்டார். அதாவது அது செய்யறதுக்கு இது செய்யறதுக்கு நான் என் டியூட்டி கரெக்டாக இருப்பேன். எங்கே வாங்கினாலும் கரெக்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். இந்த ஆஃபீஸருக்கும் அது செஞ்சுக்கிறேன் இதை செஞ்சுக்கிறேன்னு வாங்க மாட்டார். அதனால தான் மாற்றப்பட்டார். இப்போ அங்கே போய் மயிலாடுதுறையிலையும் கலக்கிட்டார். ஒவ்வொரு நாளும் ஒரு பேப்பரில் பார்ப்பேன் நான். மயிலாடுதுறையில் மதுவிலக்கு பிரிவில் யாரும் செய்யாத சாதனை புரிஞ்சிருக்கிறார். உண்மையிலே சொல்கிறேன், அவரை கொண்டு வந்து பிக் பாஸில் கொடுத்தா கூட அங்கேயும் சாதிக்கிறவர். அந்தளவுக்கு திறமையானவர், உண்மையானவர். அவரை இந்த கவர்மெண்ட்டு கவனிக்காமல் விட்டாலும் பரவாயில்ல, கடவுள் கண்டிப்பாக அவர் பக்கம் இருப்பார். அவர் உண்மை ஜெயிக்கும், அவர் வெல்வார். இது என் மனசில் பட்ட உண்மையை சொல்கிறேன். வணக்கம். வணக்கம். நான் கிண்டி காவல் நிலையத்திலேருந்து கான்ஸ்டபிள் செல்வம்னு பேசுகிறேன். நான் 1997 போலீஸில் ஜாயின் பண்ணேன். இப்போது 2025 வரைக்கும் கடந்த 28 வருஷமாக காவல்துறையில் பணிபுரிஞ்சுக்கிட்டு வரேன். 2009 2012 வரைக்கும். இப்போது நீங்கள் சமீபத்தில் யூடியூப்பில் பேசிட்டு வராத டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் ஐயா, அவர் ஜே5 சாஸ்திரி நகரில் இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க. அவர்கிட்ட நான் டிரைவராக இருந்தேங்க. உண்மையிலேயே நான் கிட்டத்தட்ட ஒரு 12 இன்ஸ்பெக்டருக்கு நான் டிரைவராக இருந்திருக்கிறேன் சார். அதில் ஒரு வித்தியாசமானவர், நேர்மையானவர், உண்மையானவர் அப்படின்னு சொன்னால் ஆய்வாளர் சுந்தரேசன் ஐயா அவர்கள் தான். ஏன்னா அவர் எனக்கு சொந்த பந்தம் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு காவல்துறையில் உண்மையானவர் கிடைக்கிறது பெரிய விஷயம். அவர் நேரடியாக பார்த்துருக்கார், பல முறை பார்த்துருக்கார். நான் அவருக்கு வண்டி ஓட்டும்போது சில ஆய்வாளர்லாம் ஹோட்டலில் நிப்பாட்டி சாப்பாடு வாங்கினா கூட ஒரு 500 ரூபா எடுத்து கொடுத்து போய் காசு கொடுத்து தான் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லுவார். அதை வாங்கிட்டு வந்தால் அவர் என்ன சாப்பிட்றாரோ இல்லையோ, நமக்கு என்ன வேணும், நீ வேண்டியதை வாங்கி சாப்பிடு அப்படி அந்த சில்லறை பணத்தை கூட கேட்க மாட்டார். அவர் சொந்த காசு செலவு பண்ணுவாருங்க. மற்றபடி எந்த ஆய்வாளர் சுந்தரேசன் நேர்மையானவர், உண்மையானவர் என கிண்டி காவலர் செல்வம் வீடியோ தற்போது வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்து எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் ராம்குமார், இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பிரியங்கா. அதாவது பொய் புகார் கூறி பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு ஆதரவாக நாளுக்கு நாள் ஆதரவு அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் சென்னை கிண்டி காவல் நிலையத்தில் பணிபுரியும் செல்வம் என்ற ஒரு காவலர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் கடந்த 28 ஆண்டுகளாக காவலராக பணிபுரிந்து வருவதாகவும் பல்வேறு காவல் ஆய்வாளர்களிலும் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்ததாக, அதில் சாஸ்திரி நகரில் பணிபுரியும் போது அப்போது ஆய்வாளராக இருந்த சுந்தரேசனுக்கு வாகன ஓட்டுநராக இருந்து வந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். இருக்கிற ஆய்வாளர்களே அதிகாரிகளிலே நேர்மையானவர், உண்மையானவர் என்றும் புகழாரம் சூட்டியிருக்கிறார். அதாவது ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காத ஒரு உண்மையான அதிகாரி என்றும் தனது வீடியோ பதிவில் தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2007 ஆண்டு முதல் 12ஆம் ஆண்டு வரை சாஸ்திரி நகரில் பணிபுரியும் போது பல்வேறு உண்மையான சம்பவங்களை கண்டுபிடித்துள்ளதாகவும், அதே போல ஒரு பைசா கூட கையூட்டு பெறாத ஒரு சிறந்த அதிகாரியாகவும் சுந்தரேசன் இருந்து வந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல சென்னையில் தரை தட்டிய பிரதீபா கப்பல் தரை தட்டிய போது 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அப்போது பல பேரை காப்பாற்றிய பெருமை சுந்தரேசனுக்கு உண்டு என்றும் தெரிவித்திருக்கிறார். வாகனத்தில் செல்லும் போது உணவு வாங்கும் போது கூட தன்னுடைய பையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டுதான்
உணவுப் பொருட்களை வாங்கி வந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு நேரத்திலும் தனது உண்மையான நேர்மையான நடத்தையில் தீர்க்கமாக இருந்தவர் சுந்தரேசன் எனவும் தெரிவித்திருக்கிறார். இது போல அதாவது அரசாங்கம் அவரை கைவிட்டாலும் ஆண்டவன் அவருக்கு துணையாக இருப்பார் என்றும் அவர் மயிலாடுதுறையில் பேட்டி கொடுக்கும் போது தான் சென்னையில் இருந்திருப்பதாகவும் நான் மயிலாடுதுறையில் இருந்திருந்தால் பேட்டி கொடுக்கும் போது தானும் அவருடன் இருந்திருப்பேன் என தெரிவித்திருக்கிறார். இது போல பல்வேறு காவல் நிலையங்களில் சுந்தரேசன் பணிபுரியும் போது எந்த ஒரு நேர்மைக்கு இல்லாத செயலை செய்யவில்லை என்றும் புகழாரம் சூட்டியிருக்கிறார். தொடர்ச்சியாக அவருடைய வீடியோ என்பது தற்போது வைரலாக பரவி வருகிறது. பிரியங்கா. ராம்குமார், உங்களுடைய தகவலுக்கு நன்றி.